guys, what's up and welcome back to Divil. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பிக்ஸார்ட்டில் ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டிங், ரொம்ப ஈஸியான ஒரு ஃப்ரேம் ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் ரொம்ப ஈஸியாக எப்படி மேக் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சாலுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சாலுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணுங்கள். கரெக்டாக ஃபுல்லாக செட் ஆகணும். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து கரெக்டாக வந்து உள்ளே இருக்க அந்த பர்சனை வந்து கவர் பண்ணுற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃப்எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எஃப்எக்ஸ்ன்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் BNWன்னு இருக்கும். BNW பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஃபஸ்ட்டாக இருக்க BNW அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மேலே இருக்க எரேசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட். ஓகே, இப்போது இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேப்ஸ் அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிங்க. கரெக்டாக அந்த ஸ்கொயர் பாக்ஸ் தெரியுதுல, இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்கு எப்படி சொல்கிறதுனா, இந்த ஸ்கொயர் பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது மொத்தம் 3 லேயர் பாக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க லேயர் கரெக்டாக சொல்லணுன்னா 1 2 3 இந்த 3 லேயரில் ஃபஸ்ட்டாக இருக்க லேயரில் மட்டும்தான் நம்ம இப்போது பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நீங்கள் ப்ரஷ் டூல் வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக முடிக்கிறதுன்னு நான் ஒரு ட்ரிக்கு சொல்லித்தரேன். ஜஸ்ட் இங்கே இருக்க ஷேப்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்கொயர் ஷேப் இருக்கும். புரியுதா? ஷேப்பை கிளிக் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஸ்கொயர் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து அந்த சர்க்கிளுக்கு மேலே செட் பண்ணலாம். நீங்கள் மூவ் பண்ணால் கூட இது மூவ் ஆகும். கரெக்டாக வந்து அந்த உள்ளே இருக்க சர்க்கிள், அதாவது ஃபஸ்ட்டு சர்க்கிளில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். நம்ம கரெக்டாக அந்த உள்ளே இருக்க சர்க்கிளில் மட்டும் தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் மேலே மட்டும் இப்போதைக்கு வச்சுருக்கேன். அகைன் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சேம் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் உள்ளே இருக்க அந்த குட்டியாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு சர்க்கிள் மட்டும் தான் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் பெயிண்ட் கூட பண்ணல. ஜஸ்ட் அந்த ஷேப்ஸை கிளிக் பண்ணி ஒரு ஷேப்பை எடுத்துகிட்டு அந்த ஷேப்பை கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அதாவது மொத்தம் 2 ஃப்ரேமு. ஒரு ஃப்ரேம் வந்து பர்சன், இன்னொரு ஃப்ரேம் மேலே, இன்னொரு ஃப்ரேம் கீழே. புரியுதில்ல? ஃபஸ்ட்டு ஃப்ரேம் மேலே, செகண்ட் ஃப்ரேம் நடுவில், தேர்டு ஃப்ரேம் லாஸ்ட்டில். இப்போ தேர்டு ஃப்ரேம் கிட்ட வந்துட்டோம். அகெயின் அந்த ஸ்கொயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்து இப்போ அதை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி, அதாவது இந்த ஸ்கொயர் ஷேப் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து மறைக்கிற மாதிரி தேர்டாக இருக்கிறது ஃபுல்லாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக தெரியணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு ரீவைண்ட் பண்ணிவிட்டு திரும்ப பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். அகெயின் ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இது பிஃபோர் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆஃப்டர் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். கரெக்டாக எந்தெந்த இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஃபுல் பிளாக் அண்ட் ஒயிட்டு. இந்த இடத்துல வந்து அந்த உள்ள இருக்க ஃபஸ்ட்டு சர்க்கிள் மட்டும் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டு.
உங்களுக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கிளிக் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு பர்சனலாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நான் கரெக்டாக எப்படி உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளைனாக கொடுப்பேன். ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் என்னை ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கூட ஃபாலோ பண்ணிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த PNG பார்த்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரேமுன்னு இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து பாயாக இருக்கீங்க, நீங்கள் பாய் ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறீங்கன்னா பாய் ஃப்ரேமுன்னு சொல்லிட்டு அதோட PNGயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நான் இப்போ கேர்ள் வச்சு பண்ணுறதுனால கேர்ள் ஃப்ரேம் அப்படின்றத வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாய்க்கு வந்து தனியாக கீழே இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணிங்கன்னா நான் அந்த ஃபோட்டோ லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இங்கே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா க்ராப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், க்ராப் அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க அந்த கேர்ளை மட்டும் க்ராப் பண்ணிங்க. கரெக்டாக இந்த மாதிரி க்ராப் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது கரெக்டாக வந்து இந்த கேர்ள் இது வந்து இதுக்கு மேலே செட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே ஃபோட்டோ, ஐ மீன் அதே PNG. ஓகே, அகைன் க்ராப் ஃப்ரேமை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு டிக் பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக்கிடலாம். லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பிளெண்டில் போயிட்டு ஆட். ஓகே, இதை லைட்டாக ரொட்டேட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ஓகே, சூப்பர். இப்போ மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ டிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோவில் எந்த விதமான செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த வித சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போது மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே க்ராப்பு, ஹீலு, மாஸ்கிங், க்ராப்பு, ஹீலு, மாஸ்கிங் 3மே டிக் பண்ணாமல் இருக்கும். டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. பூம், இது பிஃபோர் ஆஃப்டர், ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கு தான் பண்ணேன். ஓவரால் இமேஜோட லுக்கும் மாறிடுச்சு. இது பிஃபோர் வந்து நார்மலாக இருந்தது, ஆஃப்டர் வந்து சும்மா வேறு லெவலாக இருக்குது. இப்போ நான் இமேஜனால் ஜூம் பண்ணுறேன், ஸ்கின் கலரை பாருங்கள். இது பிஃபோர் மொக்கையாக இருந்தது, அண்ட் அந்த இடத்துல கொஞ்சமாக டாட்லாம் இருந்தது. ஸோ ஆஃப்டர் வந்து அதெல்லாம் கிளியர் ஆகிட்டு ஃபேஸ் ஸ்கின்னு பார்க்க வேறு லெவலாக இருக்குது. அண்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ரொம்பவே ஈஸியான அண்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் பார்த்துட்டு மட்டும் போகாமல் ஒரு லைக் ஒன் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா அங்கேயே நான் ஃபாலோ பண்ணிங்க. நான் லேட்டஸ்ட் அப்டேட்லாம் நான் அங்கே தான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD. That's what